ஓகே. ஸோ ஹலோ ஃபோக்ஸ். நான் வேற வீடியோ பண்ற பிளான்ல தான் இருந்தேன். அப்லோட்லாம் பண்ணி வச்சாச்சு. இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்த டைம் வந்து அதுக்கான அந்த ஒரு ஜாலியான ரியாக்ஷன் வீடியோ பார்க்குற டைம் இல்ல இது. ஸோ எல்லாருக்கும் இந்த இன்சிடென்ட் பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். ஜந்தர் மந்தர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய புரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. அந்த புரொட்டஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோனம் வாங்சக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்ணாவிரதத்தில இருந்தாரு ஆக்சுவலா. இந்த நீட் பேப்பர் லீக் ஆயி அதில வந்து எனக்கு தெரியல கவுண்ட் சரியா. பட் 12 ஸ்டூடண்ட்ஸ் செத்தாங்கன்னு நெனைக்கிறேன். தே ஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல கவர்ன்மெண்ட். அதுக்கான எந்த கிளாரிஃபிகேஷனும் குடுக்காம டைரக்ட்டா அவங்க அடுத்த எக்ஸாம் வச்சுட்டாங்க. அந்த எக்ஸாமுக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நியூஸ்ல கேட்ட வரைக்கும் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியூஸ் சேனல்ஸ் எதுவும் இத பத்தி பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டு நியூஸ் சொல்லவே வேணாம். அவங்களுக்கெல்லாம் வந்து யூடியூபர்ஸ் யாராவது ஏதாவது பஞ்சாயத்து ஆனா மட்டும் தான் நியூஸ் சேனல் ஞாபகத்துக்கு வரும். மிச்ச டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் புரொபகேண்டா பண்றது தான் அவங்க வேலையே. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் அபௌட் தெம். அப்போ வந்து நான் கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 3,00,000 பீப்பிள் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆவலன்னு சொல்லாம நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ ஹவ் மச் ட்ரூத் அபௌட் திஸ். ஸோ அத்தன பேர் எக்ஸாம் எழுதல. அண்ட் வி ஆல்சோ நோ 12 ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் லாஸ்ட் தியர் லைஃப். அண்ட் இந்த மாரி இன்சிடென்ட் பண்ணிட்டு கவர்ன்மெண்ட் இதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணாம, எதுவுமே பண்ணாம இருந்தாங்க. அப்ப இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. அந்த போராட்டம் அதுக்கப்புறமா சிஜேபி இன்வால்வ் ஆயி, இப்ப நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டா அந்த இடத்துல நடத்தின போராட்டத்துக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லறதுக்கு என்னைய மோசமா தான் இருக்கு. பட் சிவியரா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் வந்து லட்டி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டியர் கேஸஸ் யூஸ் பண்றாங்க. அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைர்ட் ஆன டியர் கேஸ். அது இன்னும் ஹார்ம்ஃபுல்னு சொல்லி நெறைய டாக்டர்ஸ் ரீல் போடுறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ வாட் த ஹெல் தே ஆர் டூயிங் தேர். பட் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. இந்த மாரி டைம்ல தான் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இல்ல வந்து கவர்ன்மென்ட் பேஸ்டு கண்ட்ரியான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து பீப்பிள் லைஃப் தான் முக்கியம். பீப்பிள் தான் முக்கியம்னா, பீப்பிள்க்காக கவர்ன்மென்ட் நிக்கணும். பட் இங்க இருக்க கவர்ன்மென்ட் பார்த்தீங்கன்னா, பீப்பிள்க்கு அகைன்ஸ்ட்டா நிக்குது. தனக்கான ஒரு செல்ஃபிஷான ஸ்டேட்ல கவர்ன்மென்ட் இருக்கத ஆப்வியஸ்லி வி கேன் சி. எஜுகேஷனல் மினிஸ்டர வந்து சிஜேபி அதாவது இந்த போராட்டமே ஓவரால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இறந்த எல்லா குடும்பத்துக்கும் 1 crore குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி விலகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் தட் இஸ் ரைட். பிகாஸ் ஒரு 12 பேர் வந்து நீங்க தே லாஸ்ட் தியர் லைஃப் பிகாஸ் ஆஃப் த நெக்லிஜென்ஸ் ஆஃப் த கவர்ன்மென்ட். இது வந்து ஆப்வியஸா ஒத்துட்டு தான் ஆகணும். ஆனா, இதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம பச்சையா வந்து எக்ஸாம் எழுதிட்டு போங்கன்னு கேட்கிறீங்க. மேபி கொஞ்சம் உண்மையிலேயே படிச்சு அறிவோட இருந்திருந்தா எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ! ஐ டோன்ட் நோ. அதனால படிச்சவங்கலாம் அரசியலுக்கு வாங்கன்னு கேட்கறாங்கன்னு நெனைக்கிறேன் மக்கள்லாம். பட் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியர். அத விட கேவலமான பிஹேவியர் போலீஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சது. எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா, நான் பார்த்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ சேயிங் இது எல்லா வீடியோஸும் தனிப்பட்ட முறையில யார் யாரோ அங்கங்க அப்லோட் பண்றாங்களே தவிர, எந்த நியூஸ் சேனலும் முன் வந்து இது பண்ண கிடையாது. ஸோ நான் பார்த்திருக்க Reddit அண்ட் தென் இன்ஸ்டால எனக்கு வர ஃபீட்ஸ்லாம் பார்த்தா, போலீஸ் அடிக்கிறது வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே நின்னு வாங்குறாங்க. அடிங்கன்றாங்க. யாரும் திரும்பி அடிக்கல. ஒரே 2, 3 ரீல்ல தான் ஏதோ ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப அடி வாங்குறத பார்த்து, அங்க இருந்த சில பேர் கல் எடுத்து எறியறதெல்லாம் நான் பார்த்தேன். லிட்டரலா வந்து போலீஸ் வந்து அதே மாரி போலீஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் தே ஆர் நாட் இன் தேர் யூனிஃபார்ம். டைரக்ட்டா ஏதோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து குச்சிய வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அது அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தானான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அண்ட் இது எங்கேயுமே ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் வன்முறைய ஸ்டார்ட் பண்ண மாரியும் தெரியல. வன்முறைக்கு அகைன்ஸ்ட்டா வன்முறைய கையாண்ட மாரி நான் பார்க்கல. அண்ட் அவங்க ஆல்ரெடி புரொட்டஸ்ட்டே பீஸ்ஃபுல்லான புரொட்டஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான புரொட்டஸ்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போலீஸ் உள்ள வந்து அவங்கள அடிக்கிறது, ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். நீங்க அடிக்கிறது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஆக்சுவலா த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இத நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இந்த லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குற லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுவாங்க. ஓகேவா? இந்த பூமர் லீடர்ஸ்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனா, இந்த இந்தியாவ நடத்த போறது நீங்க அடிச்ச ஒவ்வொரு இளைஞர்கள் தான். தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நீங்க அடிக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க பையன் வயசுல இருக்கவங்க, காலேஜ் பசங்க, ஏன் உங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். கூச்சு நாச்சமே இல்லாம போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க லத்தியில. பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸ புடிச்சு கிழிக்கிறாங்க. பொண்ணுங்கள தள்ளி விடுறாங்க. அவன் டியர் கேஸ்லாம் வெடிச்சு ஒருத்தன் விழுந்ததெல்லாம் நான் கண்கூடா பார்த்தேன். ரீல்ஸ்ல எனக்கு ஒரு மாரி என்னடான்னு இருந்துச்சு. ஆனா, இது எல்லாத்தையுமே ஆர்டர் குடுத்த கவர்ன்மெண்ட் இத பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்குங்க. எதுவுமே பேசல. சைலன்ட்டா இருக்கானுங்க. சிஜேபியோட அந்த அந்த கட்சியோட அந்த பேஜ ஓன் பண்ற அவரையுமே அரெஸ்ட் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் டூ டூ. பட் திஸ் இஸ் கெட்டிங் பிக் அண்ட் பிக் டே பை டே. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இது போகும்னு நினைக்கல. அண்ட் எனக்கு இது ஒரு சான்ஸ் மாரி தெரியுது. ஏன்னா, எனக்கு லாஸ்ட்டா நான் ஒரு புரொட்டஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான் ஜல்லிக்கட்டு தான். ஏன்னா, அது வந்து அவ்ளோ ஹானஸ்ட்டா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பண்ணாங்க. அண்ட் திரும்பி இந்த புரொட்டஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த பூமர்ஸ் பண்ற இதெல்லாம் இல்ல. இது உண்மையான புரொட்டஸ்ட். இந்த அரசியல்வாதிங்க தன்னோட செல்வாக்குக்காக இல்ல. இது ரியலா ஸ்டூடண்ட்ஸ் இறங்கி செய்ற ஒரு விஷயம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சான்ஸா பார்க்குறேன். ஏன்னா, நீட் ஏற்கனவே பல பேர் வாழ்க்கையில விளையாடிருச்சு. விளையாடின கையோட சேர்ந்து இத வந்து தமிழ்நாடு மட்டும் தான் வந்து புரொட்டஸ்ட் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு இருந்த மாரி தான் நான் நெனச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் இந்தியாவே எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் சொல்ற மாரி எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் டாக்டர் ஆக வேணான்னு நெனைக்க ஒரே காரணம் நீட் தான்.
ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களால முடியாம இல்ல. செலவு. அத்தன செலவு பண்ண வைக்கிறீங்க. லிட்டரலா யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் வரைக்குமே இப்பலாம் அவன் யூகேஜி, ப்ரீகேஜிக்கே லட்சத்துல வந்து காசு வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஓப்பனா சொல்லணும்னா. கேட்டா இந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட்ன்றானுங்க. அத பண்ணி 12த் வரைக்கும் படிச்சு முடிச்சு வந்தா, திரும்பி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு தனியா போய் ட்ரெய்னிங், கோச்சிங்க்கு திரும்பி காசு செலவு பண்ணி, அங்க திரும்பி நம்மள பண்ண வைக்கிறானுங்க. அத பண்ணி முடிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுனா, நீங்க கொஸ்டின் பேப்பர லீக் பண்ணி திரும்பி வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்றீங்களே! இதெல்லாம் உண்மையிலேயே கஷ்டம் கிஷ்டம் ஏதாவது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த வந்து போற செலவு, அந்த பேரண்ட்ஸ், அந்த குழந்தைக்கு, அந்த பசங்களுக்கு எவ்வளோ அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். எத பத்தியும் யோசிக்காம கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு வந்து எழுதுங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆவுறது எனக்கு தெரிஞ்சு நீட்ல வந்து இந்த 1 வருஷம் மட்டும் நடந்த மாரி நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் கூட கொஸ்டின் பேப்பர் லீக் ஹேப்பன் ஆவற மாரி நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ. பட் இது 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 இட்ஸ் நாட் லைக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ண மாரிலாம் நான் பார்க்கல. ஐ திங்க் இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். லெட் மீ செக். இந்த மாரி 2024லயுமே லீக்ஸ் நடந்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. 2024லயுமே நீட் லீக் நடந்த மாரி எனக்கு ஞாபகம். ஸோ இது இது வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது திரும்பி நடக்குது. அண்ட் தென் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் ஆர் லிட்டரலி டயிங். அண்ட் அப்பவும் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. நான் அப்பவும் சைலன்ட்டா தான் இருப்பேன். யாராவது ஹானஸ்ட்டா, உண்மையா யாருக்கும் பிரச்சனை பண்ணாம போராட்டம் பண்ணா, அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவேன்றது வந்து இட்ஸ் நாட் டெமோக்ரசி லிட்டரலா. இங்க வந்து நீங்க கவர்ன்மெண்ட் வந்து பீப்பிள்க்காகலாம் இல்ல. கவர்ன்மெண்ட்க்காக இருக்கீங்க. உங்கள நீங்க காப்பாத்திக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்தா நாங்க எங்கள காப்பாத்திக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்ச பாவத்துக்கு நாங்க தான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்திக்கணும் போல இருக்கு. வாட் மோர் டூ சே டூ பி ஹானஸ்ட். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்றது அதெல்லாம் விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. நீங்க பேசுங்க மொதல்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்குது. தமிழ்நாட்டுல எந்த நியூஸ் மீடியாவும் கவர் பண்றதுக்கு தைரியம் இல்ல. இல்ல கவர் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அவங்களுக்கெல்லாம் யூடியூப் சேனல்ல யாராவது யூடியூபர்ஸ் யாராவது பஞ்சாயத்து ஆனா மட்டும் தான் மைக்க தூக்கிட்டு வருவாங்க. இல்ல செலிபிரிட்டீஸ் யாராவது செத்தா அவங்க வீட்டுக்கு போய் வரவன் போறவன் வாயில மைக் விடுவாங்களே தவிர, இல்லன்னா பேச மாட்டாங்க இவங்கலாம். நம்ம தான் பேசி ஆகணும். ஏன்னா இவங்க விளையாடுறது நம்ம ஃபியூச்சரோட. இங்க அங்க உட்கார்ந்து சண்டை போடுற ஒவ்வொருத்தனும் நம்ம ஃபியூச்சர்க்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக சண்டை போட்டுருக்கான். திரும்பி அடுத்த ஜெனரேஷனும் படிச்சு கஷ்டப்பட்டு வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. இவங்க கொண்டு வர ரூல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது. இங்க நாம தான் டிசைட் பண்ற அத்தாரிட்டி. அவங்கள டிசைடிங் அத்தாரிட்டி உட்கார வச்சதே நாம தான். அப்ப நம்ம தான் டிசைட் பண்ணணும். இங்க எது வேணும், எது வேணான்னு. மக்களுக்கு உதவுற எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும். வேணான்னா வேணாம். அத அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல. அது ஆப்போசிட் பண்ணி கொஸ்டின் கேட்க ரெடியா இல்லன்னா, அவங்கள வந்து அடிப்போம். வாயில அட்டி விட்டு கிழிப்போம்னா, அத திரும்பி கொஸ்டின் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். கொஸ்டின் பண்ணணும். அத பத்தி பேசணும். உங்கள உடனே இறங்கி போய் போராடுங்கன்னு நான் சொல்லல. முடிஞ்ச அளவுக்கு இத பத்தி பேசுங்க. இது மேல ஃபோக்கஸ கொண்டு வாங்க. நியூஸ் சேனல்ஸ் வந்து இத பத்தி பேசுற அளவுக்கு நம்ம பண்ணணும். அது வரைக்கும் விடக்கூடாது இத. ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரையிங் டூ சே ஹியர். ஸோ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் தேங்க்ஸ். முடிஞ்சா வந்து இத 4 பேருக்கு ஏதாவது ஷேர் பண்ணி விடுங்க. இத பத்தி பேசுங்க. லெட் அதர்ஸ் நோ வாட் ரியலி ஹேப்பனிங் இன் இந்தியா. அவுட் ஆஃப் கண்ட்ரி வரைக்கும் இது போய் அப்பதான் இது ஏதாவது பேசுவானுங்க. இல்லன்னா நியூஸ் சேனல்ஸா கடைசிக்கு வாயே தொறக்க மாட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இத ஷேர் பண்ணி பேசுவோம்.